வணக்கம். ரிஷபராசி மார்ச் மாத ராசி பலன். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா சுக்கிர பகவானுங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு அமோகமாக லாபஸ்தானத்தில் பெயர்ச்சி ஆயிடுறாரு அவர். இது ஒரு பெரிய விசேஷம் உங்களுக்கு. மற்றதை இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். சந்திராஷ்டமம் எப்படி இருக்குது, இந்த மாதம் எப்படி, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, பரிகாரங்கள் என்ன, இது எல்லாமே சேர்த்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தரேன். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பார்க்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு சாதகமான இடமான 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காருங்க. அவர் இந்த ஜூன் 2ஆம் தேதி வரலையும் இருப்பார். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விசேஷமான பார்வைகளை கொடுக்குறாரு. அதுதான் முக்கியம். குரு பார்வை 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம். உங்களுக்கு எப்போவுமே எதிரிகள் தான் இருப்பாங்க. அந்த எதிரி ஸ்தானம் பார்த்திங்கனாக்கா மட்டுப்படுதுங்க. இது ஒரு பெரிய நிம்மதி. எதிரி இல்லைனாலே நிம்மதி இல்லைங்களா? ஆயுள் பலனை குரு பார்த்துட்ருப்பார். 8ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. குரு பார்வை படுற இடம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு அஷ்டமஸ்தானம் இல்லையா 8ஆம் இடம், அந்த இடத்த குரு பார்க்குறாரு. அதுவும் ஒரு பெரிய விசேஷம். அதுக்கடுத்து குருவோட பார்வை படுற இடம் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம். இன்றைக்கி தொழில் இல்லைன்னா பணம் இல்லை, பணம் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது. மக்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு பேசிக்காவது பணம் வேணும். அந்த இடத்தையும் குரு பகவான் பார்த்துடுறாரு. இது ஒரு விசேஷம். இது ஒரு பேசிக்ஸ். இது உங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிட்ருக்குங்க. இது கிடைக்காத இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக அமையும். என்னெல்லாம் நடக்கும்ன்றதை நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்ப்போம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக டைம் செலவு பண்ணி துல்லியமாக கணிச்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு பிளானிங் மாதிரி வந்துடும். இது ஏதோ எவ்வளோ விஷயத்தில் செலவு பண்ணுறீங்க டைமை, இதை பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா? அப்படியே இருந்துடாதீங்க. செவ்வாய் ராகு சேர்க்கை 10ல் இருக்கிறது கொஞ்சம் தொழிலில் கவனம் தேவை. ஏன்னா எல்லா கிரகமும் நல்லா இருந்தாலும் அந்த ராகு செவ்வாய் சேர்க்கைன்றது ஒரு அவ்வளோ ஒரு விசேஷம்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது 10ஆம் இடமா இருந்தாலும் யாரெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்றதும் சொல்கிறேன். அதாவது இரும்புகள் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறவங்க, ஆயில் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறவங்க, கேஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாமே எச்சரிக்கையாக எல்லா விதமான சேஃப்டி விஷயங்களும் ஹேண்டில் பண்ணணுங்க. ஏன்னா சில திடீர் விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பரிகாரமும் சொல்லுவோம். ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் சேர்றதை நம்ம தடுக்க முடியாது இல்லையா? இந்த ஜோதிடம் என்ற தேவ ரகசியத்தை பிரம்ம ரகசியத்தை பகவான் நமக்கு கொடுத்ததே எதுக்குன்னா, இதெல்லாம் பார்த்து இதில் நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, அதுக்கு பரிகாரங்களை செஞ்சு நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? அதை பண்ணுவோம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல்லில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் புரியும். பரிகாரங்கள் இது கூடவே சேர்ந்து வந்துட்டுருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தொழில் ஸ்தானத்தை பார்த்துருவாங்க. ஏன்னா நம்ம இப்போ லாபம் பிரச்சனை கிடையாதுங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும், பிரச்சனை கிடையாது. தொழில் சிறப்பாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த தொழில் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்? கனரக வாகனத்தில் யூஸ் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். ஆயில் யூஸ் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். கேஸ் தொழிற்சாலையில் நம்ம மிடில் ஈஸ்ட் நண்பர்கள் எல்லாரும் வேலை செய்கிற இடமும் உஷாராக இருக்கணும். கேஸ் தொழிற்சாலையில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்க உஷாராக இருக்கணும். இது அதே மாதிரி ஏரோப்ளைன் ஆகாய விமானத்தில் என்ஜினில் வேலை செய்கிறவங்களும் உஷாராக இருக்கணும். இவங்க எல்லாம் உஷாராக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் அந்த இடத்துல சனீஸ்வரன் வீட்டில் இணைஞ்சிருக்காங்க. புதன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் இல்லாமல் இருக்கார், பவர் குன்றி இருக்கார், வக்கரமாக இருக்கார். சரி, இதான் உங்களுக்கு சரி, இதனால் எதனா பெரிய பிரச்சனையும் ஆகிடுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி தொடங்கும் போதே சொல்லிட்டேன், குரு பகவான் தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு. பெரிய பிரச்சனைலாம் வராது, பயப்பட வேணாம். ஆனால் வராதுன்னா அப்படியே இருக்கக்கூடாது. தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வரலாம்,
இல்லை நம்ம ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்போம், இங்கே போகணும், நான் எங்கள் வீடு இங்கே இருக்குது, தூரமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வந்து தொழிலில் நடக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும், உடம்பில் நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும், வேலை செய்கிறதுக்கான முழு சக்தியும் உடம்புல இருக்குங்க. அது ஒரு விசேஷம். இன்னொன்று வந்து லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்துருக்காரு. 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளே போயிடுறாரு. மார்ச் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் வந்து உங்கள் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடமான மீன ராசிக்கு அங்கே போயிடுறாருங்க. இது ஒரு பெரிய விசேஷம். சனீஸ்வரன் அங்கே ஆல்ரெடி இருந்து உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு. ஏன்னா அவர் உங்களுக்கு யோகக்காரகன். ஏன்னா நீங்கள் சுக்கிரனுக்கு அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதியே உச்சம் அடைகிறாரு. இந்த மாதிரி டைமில் தாங்க எல்லாம் கையில் இருக்கும்போது தாங்க திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லையா? அதனால தான் கவனமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நேரம் ரொம்ப நல்லா இருக்கும்போது தான் அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். இது வந்து இயற்கையோட விதி, சரிங்களா? எச்சரிக்கை அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சனி சுக்கிரன் 11 இருக்காங்க. அந்த இடம் பிரச்சனை கிடையாது, லாபஸ்தானம் பிரச்சனை கிடையாது. பணத்தை எடுத்துகிட்டு போய் யார்கிட்டனா கொடுத்துருவீங்க, ஏதாவது நம்பி கையெழுத்து போட்டுருவீங்க, இதெல்லாம் நடக்கும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், ஷேர் மார்க்கெட்டை வந்து யாரைனா நம்பி காசு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது. பூமி வாங்கிறதுல உஷாராக இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்குது. ஆசையை தூண்டுவார்கள், உஷாராக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ராகு காலத்தில் வந்து நீங்கள் வந்து செவ்வாய் பகவானையும் துர்க்கை அம்மனையும் வழிபட்டால் உங்கள் தொழிலில் வந்து இருக்க பிரச்சனை, உங்கள் உடலில் இருக்க பிரச்சனை எல்லாமே வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு மூலம் வந்து நல்ல லாபம் கிடைக்கும், ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறவங்க, நம்மளுடைய நண்பர்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் யாரெல்லாம் இதை பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் நம்ம இருக்கோன்னா நமக்கு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் இருக்க முடியுங்க, இல்லைனா இங்கே தான் கஷ்டப்பட்டுருப்போம். சுக்கிரன் வந்து நல்லா இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போய் நல்லபடியாக இருக்க முடியும் இல்லையா? இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து சுக்கிரன் உச்சமாக லாபஸ்தானத்தில் இருக்குது உங்கள் ராசி அதிபதின்றதால எல்லா விதமான சுகங்களும் இந்த மாதம் கிடைக்கும். தொழிலில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க மாற்றம் செய்து கொள்ளலாம். நல்ல வேலையும் கிடைக்கும். இருக்கிற வேலையை விட்டு மாறணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இணைவதால் அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வேலை பிச்சு எடுக்கும். ஆனால் இன்னொரு விஷயங்க, ராகு செவ்வாய் இருக்கும்போது ரகசியங்களை காப்பாற்றுங்க, சரிங்களா? அதே மாதிரி யாராவது எந்த காலத்திலேயாவது நம்பிக்கை துரோகங்கள் செய்திருந்தால் சனீஸ்வரனும் சூரியனும் ஒன்றாக சேரும்போது லாபத்தை அப்படியே முழுங்கி விடுவார்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது பாவங்கள் செஞ்சுட்டு இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா சனீஸ்வரன் வந்து நீதிமான், அங்கே சூரியனும் வராரு, அவங்க அப்பா சனீஸ்வரனுடைய அப்பா சுக்கிரன் அங்கே இருக்கார், உங்கள் ராசி அதிபதி, அவரை வச்சு கேள்வி கேட்பாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி யாராவது தப்பு செய்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் இப்போது தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அதுதானே திருவினை, நம்ம செய்கிற வினை தானே நம்மளை தொடரும், அது மட்டும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஜென்ரலாக பரிகாரமும் சொல்கிறதும் கிடையாது. ஒரே ஒரு வழி இருக்குது, ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க, ஆஞ்சநேயர் பகவானை வணங்குங்க. இதுதாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆஞ்சநேயர் தான் உங்களை காப்பாற்றணும். மற்றபடி எல்லா கிரகங்களும் அருமையாக இருக்குது. லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் மட்டும் கவனம். திடீர் மாற்றம் வருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். நான் சொல்கிற மாதிரி எல்லாம் உஷாராக இருந்தால் பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். மேல் இடத்துலேருந்து அப்ரிசியேஷன் லெட்டர் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதம் வந்து சந்திராஷ்டமம் எப்படி இருக்கும் அதையும் பார்த்துணும் இல்லையா? 12, 13 இந்த 2 நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுங்க.
இந்த சந்திராஷ்டமம் எல்லாருக்குமே எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க, புரியுதா? சனீஸ்வரன் வீட்டில் புதன் வந்து அங்கே வக்கரமாகிட போகிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 15ஆம் தேதி வரை சூரியன் வேறு ராகுவோடு சேர்ந்துருக்காரு, கிரகணம் இல்லையா, எதுவும் நடக்கலாம். அதனால் தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நேர்மையாகவும் தைரியமாகவும் செய்கிற எல்லாருக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. செய் நன்றி மறத்தல் அப்படின்னு சொல்லுவோம். செய் நன்றி மறத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? செய் நன்றியை யாராவது மறந்திருந்தால் அவங்களுக்கு மட்டும் இந்த டைமில் பனிஷ்மெண்ட்டு கிடைக்குங்க. மற்றபடி எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற புதிய பொருட்களை வாங்குவீங்க, எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோன், டிவி இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் விஷயம்லாம் வந்து ரெனோவேட் பண்ணுவீங்க வீட்டில். ஏன்னா 11ஆம் இடம் லாபம், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் இல்லையா? அதனால் அது மட்டும் இல்லை, மகளிர்களுக்கு வந்து இது ரொம்ப பிரமாதமான மாதமாக இருக்கும். தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்பாங்க. சகோதர சகோதரிகள் கூடலாம் வந்து ஒரு நல்ல இணக்கமான உறவு இருக்கும். எல்லாரோடையும் பேசி நல்லபடியாக மனசை வந்து ஒரு நல்ல ஒரு நிறைவாக இருக்கும் இந்த மாதங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சந்திராஷ்டம நாள் மட்டும் 12, 13ஆம் தேதி மட்டும் பதட்டம் அடையாதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது மெதுவாக போங்க. அதே மாதிரி வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த 2 நாளில் தவிர்த்துருங்க. ஏதாவது ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோ, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு பேப்பர் ஒர்க்கு, அதில் வந்து 1க்கு 2 தடவை பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஏன்னா பொதுவாக ராகு செவ்வாய் இருக்கும்போது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. தொழிலில் கவனமாக இருங்க. நான் சொன்ன மாதிரி துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம், ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு காக்கும் கவசமாக இருக்குன்றதில் சந்தேகம் கிடையாது. மகாலட்சுமி வழிபாடு வந்து மகளிர்கள் செய்யும்போது அவங்க மன நிம்மதி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து எல்லா பலனையும் அனுபவிக்கக்கூடிய ராசியில் நீங்களும் இருக்கீங்க. அதே டைமில் எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த தொழில் செய்யும் இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் முழு வெற்றியும் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்கள். பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்றதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் லியோ எம். சிவராமன்.